அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில 12 லக்னத்திற்கும் தனித்து வலுக்கக்கூடாத கிரகம் யாருன்றத பார்க்க போறோம். பொதுவாக கிரகங்கள் தனித்து இருப்பதை விட இணைவுகளில் இருப்பதை தான் ஜோதிடம் யோகமாக சொல்கிறது. அவர் யோகரோ அவயோகரோ ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இணைவு அல்லது பார்வை பெற்று இருப்பதை ஜோதிடத்தின்படி யோகங்களாக சொல்லப்படுகிறது. அதுபோல சில யோகர்கள் தனித்து இருப்பத நல்ல பலனா சொல்லப்பட்டிருந்தாலும் பெரும்பாலும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு 2 கிரகங்கள் அல்லது 3 கிரகங்கள் தனித்து இருப்பது யோகம் இல்லைன்னு வரையறுக்கப்படுகிறது. அந்த வகையில 12 லக்னத்தில் இந்த தனித்து இருக்கக்கூடாத கிரகங்கள் யாருன்னு பார்த்தலாம். சில நேரங்கள்ல பாக்யாதிபதியே தனித்து இருக்கக்கூடாதுன்ற நிலையில வந்துடும். அந்த வகையில எதை வச்சு நம்ம தனித்து இருக்கக்கூடாதுன்னா, ஒவ்வொரு லக்னத்திற்கும் மாரகாதிபதி பாதகாதிபதி என்ற கிரகம் உண்டு. அந்த கிரகங்கள் நிறைய இடங்கள்ல மாரகாதிபதி என்ற கிரகம் தனித்து வலுத்தால் ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுத்துரும். அதுபோல பாதகாதிபதி என்ற கிரகம் தனித்து வலுத்து இருந்தாலும் ஜாதகத்திற்கு பிரச்சனை கொடுத்துரும். அப்ப மாரக பாதக கிரகங்கள் கிரக இணைவோட இருக்கிறது தான் யோகம். நிறைய பேருக்கு 9ஆம் அதிபதியே மாரக பாதகாதிபதியா வருவார். அப்ப 9ஆம் அதிபதி தனித்து வலுத்திருக்கிறாரே, நல்ல பலன் தான் செய்யணும்னா கண்டிப்பாக அவர்களுக்கு 9ஆம் அதிபதி தனித்து வலுத்தால் பாக்கியமும் கிடைக்கும், அதற்கு நிகரான பாதகமும் கிடைக்கும். அதனாலதான் சில ஜாதகங்கள்ல தனித்த பாக்கியாதிபதிகள் பிரச்சனையை கொடுக்கிறது. அப்ப அந்த வகையில மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கு தனித்து வலுக்கக்கூடாத கிரகம் யாருன்றத பார்க்கலாம். அந்த வகை ஜாதக ரீதியில லக்னமாக மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டா தனித்து வலுக்கக்கூடாத கிரகங்கள் எவை? சரலக்னத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப 2ஆம் ஆதிபத்தியம் பெற்ற கிரகமும் 7ஆம் ஆதிபத்தியம் பெற்ற கிரகமும், இந்த 2 7க்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் யார் என்றால் இந்த மாரகாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன். அப்ப சுக்கிர பகவான் தனித்து வலுப்பது யோகம் அல்ல. சுக்கிரன் மேஷத்தில் பிறந்தவருக்கு தனித்து வலுத்திருந்து தசை நடத்துவது யோகம் அல்ல. அதுபோல கிரக இணைவு பார்வையில் இருந்தார்னா நன்மை, ஆனா தனித்து வலுப்பது யோகம் அல்ல. அதுபோல 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் சனி பகவான். சுக்கிரன் சனி இந்த 2 கிரகங்களும் தனித்து மேஷ லக்னத்தில் வலுக்க கூடாது. தனித்து வலுத்தாலும் அந்த தசைகள் வரக்கூடாது. தசைகள் வந்தா ஜாதகத்திற்கு சிரமமாக இருக்கும். தனித்து வலுக்கக்கூடாத கிரகங்கள் மேஷத்தில் ஜனனித்தவருக்கு சுக்கிரனும் சனி பகவானும். இந்த 2 கிரகங்களும் தனித்து இருப்பது யோகம் அல்ல. கிரக இணையோட இருக்கிறது தான் யோகன்றதை உறுதிப்படுத்துறோம். அப்ப வலுக்கக்கூடாத கிரகம் சுக்கிர சனி மேஷத்தில் ஜனனித்தவருக்கு. ரிஷபத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, ரிஷப லக்னத்தில் ஜனனம். ரிஷபத்துல யார் ஜனனித்திருந்தாலும் மாரகத்தை கொடுக்கக்கூடிய பாவம் 3ஆம் இடம் சந்திரன். மற்றொரு பாவம் மாரகத்தை கொடுக்கக்கூடிய பாவம் 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றதுனால ஜாதகத்திலே குரு பகவான் வருகிறார். குருவும் சந்திரனும் தனித்து வலுக்க கூடாது ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு. ஒருவேளை கிரக தொடர்பு இணைவோட இருந்தா நன்மை உண்டு. குரு சந்திரர்கள் தனித்து வலுக்க கூடாது. ஏன்னா 3 8க்கு அதிபதி மாரகம். பாதகத்தை யாரு கொடுக்கணும்? சிற லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி. அப்ப அதனால்தான் ரிஷப லக்னத்துல பிறந்தவர்கள் 9ஆம் அதிபதி தனித்து வலுக்கிறாருன்னா அவ்வளவு சிரமம் இருக்கிறது. தனித்து வலுக்கிறாருன்னா அவ்வளவு சிரமம், அவ்வளவு கஷ்டங்களை போறது. அப்ப சிற லக்னமான ரிஷபத்தில் பிறந்தவருக்கு சனி பகவான் தனித்து வலுத்தாலாம் வாழ்க்கையில சகல பாக்கியங்களும் லேட்டா கிடைக்கும். வாழ்க்கையில் சகல பாவங்களும் கொடுக்கும், 9ஆம் அதிபதி கொடுப்பார். ஆனால் பாதகத்தை செய்ய வேண்டும் என்பதனால ஜாதகருக்கு காலதாமதப்படுத்துவார். அப்ப சந்திரன் குரு சனி தனித்து வலுவாக இருக்கக்கூடாது. வலு இழக்கலாம், அதுல பிரச்சனையே இல்லை. மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் வலு இழப்பது யோகம். அந்த அமைவுகள்ல சந்திர குரு சனி தனித்து வலுப்பது யோகம் இல்லை. ஏதாவது ஒரு கிரகம் ராகுவோடு கூடினாலும் பரவாயில்ல, கேதுவோடு கூடினாலும் பரவாயில்ல, செவ்வாயோடு கூடினாலும் பரவாயில்ல. இது ரிஷப லக்னத்துல ஜனனித்தவருக்கு. அதுபோல ரிஷப லக்னம் மிதுன லக்னம் 7 11ஆம் இடங்கள் மாரக பாதகத்தை செய்யும். உபயத்திற்கு 7 11ஆம் இடங்கள், 7ஆம் இடமும் 11ஆம் இடம். இதன் அதிபதியான குரு தனித்து வலுக்க கூடாது. அதுபோல 11ஆம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் தனித்து வலுக்க கூடாது. குரு செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் தனித்து வலுப்பது சாதகம் அல்ல. மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு குருவோ செவ்வாயோ தனித்து வலுத்தால் பிரச்சனை. ஆதிபத்திய காரகத்தின் வாயிலாகவும் தன் காரகத்தின் வாயிலாகவும் பிரச்சனையை கொடுக்கும். அப்ப குருவும் செவ்வாயும் மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு தனித்து வலுப்பது சாதகம் அல்ல. தனித்து வலுக்கக்கூடாத கிரகங்களாக அமைந்து விடுகிறது மிதுன லக்னத்துல பிறந்தவருக்கு. அதுபோல கடகத்தில் ஜனனித்தவருக்கு எந்த கிரகம் தனித்து வலுக்க கூடாது? சரராசியாக வருகிறது. 2ஆம் ஆதிபத்தியம் 7ஆம் ஆதிபத்தியம் கொன்ற சூரியனும் சனி பகவானும் தனித்து வலுக்க கூடாது. சூரியனும் தனித்தா சனி பகவானும் தனித்து வலுப்பது சாதகம் அல்ல. அதுபோல பாதகஸ்தானம் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும்
தனித்து இருக்கக்கூடாது, தனித்து வலுக்கக்கூடாது. கடகத்தில் பிறந்தவருக்கு சனி தனித்து இருக்கக்கூடாது, சூரியன் தனித்து இருக்கக்கூடாது, சுக்கிரன் தனித்து இருக்கக்கூடாதுன்றத உறுதிப்படுத்துறோம். கிரக இணைவோட எந்த கிரகம் இணைஞ்சாலும் பரவாயில்ல, அது இருளோ ஒளியோ எந்த கிரக தொடர்பில் இருந்தாலும் அந்த அளவுக்கு நியூட்ரலா போகும். அப்ப சூரிய சனி சுக்கிரன் தனித்து வலுப்பது கடக லக்னத்திற்கு சாதகம் அல்ல. அந்த ஆதிபத்திய காரகத்தில் ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா அதனுடைய காரகத்தின் வாயிலாக பிரச்சனையை கொடுக்க கடமைப்படுகிறார். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சிர லக்னம் 3ஆம் இடம் 8ஆம் இடம் 3 8 இடம் சாதகம் இல்லை. அப்ப சுக்கிரன் சிம்மத்திற்கு யோகாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குருவே தனித்து வலுப்பது யோகம் அல்ல. அதுபோல் பாக்யாதிபதி சிரலக்னத்திற்கு 9ஆம் அதிபதி பாதகம் செவ்வாய். பாருங்க, குரு செவ்வாய் எல்லாம் சிம்மத்திற்கு யோகாதிபதி தான். ஆனால் தனித்து வலுத்து இருந்தாங்கன்னா ஆதிபத்திய காரகத்துல கொஞ்சம் பிரச்சனை. அப்ப சுக்கிரன் குரு செவ்வாய் இந்த 3 கிரகங்களில் எந்த கிரகமும் தனித்து இருக்கக்கூடாது. ஒருவேளை தனித்தே இருந்தாலும் தசைகள் வரக்கூடாது. தசை வந்தால் ஆதிபத்திய ரீதியில சில பிரச்சனைகளை கொடுத்து விடுகிறது அப்படின்றத சிம்ம லக்னத்திற்கு உறுதிப்படுத்துறோம். சிம்ம லக்னத்தில் ஜனனித்தவருக்கு கன்னியில பிறந்திருக்கிறீங்க. தனித்து வலுக்கக்கூடாத கிரகம் உபயத்தில் வந்து விடுகிறது. உபயத்திற்கு 7 11 சாதகம் இல்ல. குருவும் சந்திரனும் தனித்து வலு பெறக்கூடாது. வலு என்றால் ஆட்சி உச்சம் நீசபங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தம் போன்று ஸ்தான வலு. குரு சந்திரன் இந்த 2 கிரகங்களும் தனித்து வலுப்பது சாதகம் இல்ல. கிரக இணைவு தொடர்போட தான் இருக்கணும். குரு சந்திரன் தனித்து வலுத்து தசைகள் வருவது சாதகம் இல்ல. கன்னி லக்னத்தில் ஜனனித்தவருக்கு. துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. துலாத்தை பொறுத்த வரைக்கும் துலாத்திற்கு சரராசியாக வந்துவிடும். 2ஆம் இடம் 7ஆம் இடம். செவ்வாய் தனித்து வலுக்கவே கூடாத ஒரு கிரகம். ஆதிபத்திய காரகங்கள்ல ஸ்ட்ரகிளை கொடுக்குது. சூரியன் செவ்வாயும் சூரியனும் தனித்து வலுக்க கூடாத கிரகங்கள். துலா லக்னத்தில் ஜனனித்தவருக்கு 2 7 11 இந்த 3 ஆதிபத்தியங்களுக்கு அதிபதிகளான செவ்வாயும் சூரியனும் தனித்து வலுப்பது சாதகம் இல்லாத பலனை துலாம் லக்னத்திற்கு கொடுக்கிறது. தசைகள் வரும்பொழுது ஜாதகரை சிரமப்படுத்துகிறது. ஆதிபத்திய காரகத்தின் வாயிலாகவும் தன் உயிர் காரகத்தின் மூலியமாக. விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிர லக்னம் 3ஆம் இடம் 8ஆம் இடம் 11ஆம் இடம் இதெல்லாம் வலுக்கக்கூடாத பாவங்கள். இதில் வலுக்கக்கூடாது. விருச்சக தனித்து வலுக்கக்கூடாது. அப்ப சனி புதன் தனித்து வலுக்கக்கூடாது. சனியும் புதனும் விருச்சகத்தில் ஜனனித்தவருக்கு தனித்து வலுக்கக்கூடாது. சனி புதன் தனித்து வலுக்கக்கூடாத கிரகமாக விருச்சக லக்னத்திற்கு அமைந்து விடுகிறது. கண்டிப்பா ஏதாவது ஒரு கிரகம், அது ராகுவோ கேதுவோ செவ்வாயோ தொடர்பில் இருப்பது நன்மையை கொடுக்கும். இருள் கிரகமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லது கொடுக்கும். தனுசு லக்னம் 7 11 வலுப்பெறக்கூடாது. ஆதிபத்தியங்கள் 7ஆம் இடம் 11ஆம் இடம். 7ஆம் ஆதிபத்திய கிரகமான புதன் 11ஆம் ஆதிபத்தியமான சுக்கிரன். புதன் சுக்கிரர்கள் இந்த 2 கிரகமும் தனித்து இருப்பது யோகம் அல்ல. இந்த 2 கிரகமும் தனித்து இருக்கக்கூடாது. கிரக இணையோட இருக்கணும். ஒருவேளை தனித்து ஸ்தான வலுவை பெற்றிருக்குன்னா தசை வரக்கூடாது. தசை வந்தால் ஜாதகரை தனுசு லக்னக்காரருக்கு சிரமத்தை கொடுத்து விடும்ன்றத உறுதிப்படுத்துறோம். மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகரத்தில் ஜனனித்தவருக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம். அப்போ சனி பகவான் லக்னாதிபதியுமே தனித்து வலுக்கக்கூடாது. மகர லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய். சனி செவ்வாய் சந்திரர்கள் மகர லக்னத்தில் ஜனனித்தவருக்கு தனித்து வலுக்கக்கூடாத கிரகங்கள். தனித்து வலுத்தால் அந்த தசை நடப்பில் வரும்போது ஜாதகருக்கு சிரமத்தை கொடுக்கிறது. கிரக இணைவோட இருந்தா பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. அதுபோல கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. தனித்து வலுக்கக்கூடாத கிரகம் 3 8ஆம் ஆதிபத்தியம். செவ்வாயும் லக்ன பாக்கிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இருப்பினும் புதன் தனித்து வலுக்கக்கூடாது. புதன் தனித்து வலுத்தா பிரச்சனை. பாக்யாதிபதி எனினுமே சுக்கிரனும் தனித்து வலுக்கக்கூடாது. செவ்வாய் புதன் சுக்கிரர்கள் தனித்து வலுக்கக்கூடாது. கும்ப லக்னத்துல பிறந்தவருக்கு செவ்வாயோ புதனோ சுக்கிரனோ தனித்து வலுத்து ஸ்தான பலுவை பெறாமல் இருப்பது நன்மது. தனித்துட்டா ஸ்தான பலம் பெறக்கூடாது. ஒருவேளை பெற்றிருந்தால் கிரக இணைவோடு தான் இருக்கணும். கும்ப லக்னத்துல ஜனனித்தவருக்கு. மீனத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க. 7 11ஆம் ஆதிபத்தியம். புதன் மற்றும் சனி இந்த 2 கிரகங்களும் தனித்து வலுக்கக்கூடாது. ஒருவேளை ஸ்தான வலுவை தனித்து பெற்றுவிட்டாலும் கிரகங்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அப்பதான் நன்மை. அதுபோல ஸ்தான பலத்தை இழந்து தனித்து இருந்தா எந்த பிரச்சனை இல்லைன்றத உறுதிப்படுத்துறோம். சோ இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கு தனித்து இருக்கக்கூடாத கிரகம் யாருன்னு பார்த்தோம்.
இந்த கிரகங்கள் தனித்து இல்லாமல் கிரக இணையோடு இருந்தா பெரும் அதிர்ஷ்டங்களை செய்யும். தனித்து இருந்து விட்டால் ஜாதகருக்கு பொருள்காரகங்களை கொடுத்து உயிர்காரகங்கள்ல பிரச்சனையை கொடுக்குதுன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.